ஹாய் வணக்கம். இன்றைக்கி நிஞ்சாக்கில் நான் ஒரு 6 ஸ்டெப்பு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம கற்றுக்கலாம் சரியா? இப்போ நிறையா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிஞ்சாக்கோட பேசிக் எப்படி பண்ணுறது, அதில் கிரிப்புன்னு என்ன, கிரிப்பு எவ்வளோ முக்கியன்றதான் சொல்லியிருப்பேன். பொதுவாக நிறைய பேர் கேட்குறது இதை நீங்கள் வச்சு உங்களுடைய பாதுகாப்புக்காக, அதாவது உங்கள் பாதுகாப்பாக இதை பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல, தினமும் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மணிக்கட்டு இருக்குது பாருங்கள், இந்த மணிக்கட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். நம்முடைய ஃபிங்கர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது நரம்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கிரிப்பில் நம்ம ஒரு பிடிக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய அந்த கிரிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். தினமும் இதை பயிற்சி எடுத்துக்கும் போது ஒரு 100, ஒரு 200, 500 முறை இந்த டென்னிஸ் ஸ்டிக், அதாவது இந்த இன்ஜாக்கை மாற்றி நம்ம ரொட்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புகளில் நிறைய ரத்த ஓட்டங்கள் ஆக்டிவாக இருக்கும். நல்லா ஆக்டிவாக ஸ்பீடாக ஓடும், நல்லா ஒரு ரத்த ஓட்டங்கள் கிடைக்கும். ஷோல்ட்ரு ஜாயின்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு நல்ல உடற்பயிற்சி கருவியாகவும் நினச்சிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பாதுகாப்பு கருவியாகவும் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல பாதுகாப்பு ஆயுதமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மூளை நமக்கு கரெக்டான விஷயத்தில் எடுத்து கொடுக்கும், நம்ம பயன்படுத்திக்கணும் சரியா? பாருங்கள், இன்றைக்கி மொத்தம் 6 ஸ்டெப்ஸு. இது ப்ராப்பரான ஒரு லெசன் தான், ஓகேவா? முதல்ல இந்த 6 லெசன் பண்ணுறதுக்கு நார்மலாக இந்த எப்போ மாதிரி நமக்கு இந்த லெக் நார்மலாக இருக்கணும் இப்படி, ஓகேவா? செகண்ட் இந்த ஸ்டான்ஸ் வரும். அப்புறம் திரும்பவும் ரைட் சைடில் கிராஸ் ஸ்டான்ஸ் வரும். அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டீ ஸ்டான்ஸ். குங்ஃபுல் இது ஆப் ஸ்டான்ஸ்னு சொல்லுவாங்க. திரும்பவும் ஸ்டாண்ட் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய பேக் லெக்கில் ஃபுல் வெயிட்டை கொடுத்து உட்கார்றது. இதான் மொத்தம் அந்த 6 ஸ்டெப்ஸ். இந்த 6 ஸ்டெப்ஸில் நிஞ்சாக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்கலாம் சரிங்களா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஒரு இதாக பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து எல்லாமே எப்படி பண்ண போகிறோன்றதை இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி டென்னிஸ் ஸ்டிக்கை கிரிப்பு 1, ஓகே, திரும்ப அடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரும். ஓகே சரியா? நல்லா பாருங்கள், கிரிப்பு 1, கிரிப்பு 2. இந்த கிரிப்பு 1, கிரிப் 2 பண்ணும்போது லெக் நான் சொன்ன மாதிரி நார்மல் பொசிஷன் தான் இருக்கணும், ஓகேவா? இப்போது கிரிப்பு 3க்கு வரும்போது கிராஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த பக்கம் மாற்றி, புரியுதா? நல்லா கவனிங்க. நம்ம எந்த சைடு உட்காந்துருக்கோமோ அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் நிஞ்சாக்கு இருக்கும். இப்போ 4வது ஸ்டான்ஸு திரும்ப ரைட் சைடில் திரும்பிட்டு இப்போ இந்த சைடு இருக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு நேராக தான் இருக்கணும், கிராஸாக போகக்கூடாது. ஓகே, இப்போ 5வது ஸ்டெப்ஸ் இந்த லைட்டாக திருப்பி லெக்கு நேராக அப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம பாடி இந்த பக்கமாக இருக்கணும், ஜஸ்ட் நேராக இருக்கணும். இப்போ 5. ஓகே, இப்போ 6வது திரும்ப லெக் வச்சு திரும்பி இது 6, ஓகேவா? இதை மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் படிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 1, 2, ஓகே. இப்போ லெஃப்ட் சைடு உட்காந்துட்டு 3, இப்போ ரைட் சைடில் சிட்டிங் பண்ணிவிட்டு 4, இப்போ டீ ஸ்டான்ஸ் பண்ணிவிட்டு இது 5, திரும்ப 6, ஓகேவா? இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்கள் ஒரு லெசனாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிரிப்பு சேஞ்ச் பண்ணுறது, எப்படி டேன் பண்ணுறதுன்றலாம் நம்ம நிறையா நம்ம சேனலில் வந்திருக்கு. நீங்கள் பார்க்காம இருந்தால் திரும்ப நம்ம யூடியூப் சேனலில் போய் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டவுட்டு கிளியராக தெரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ பாருங்கள், திரும்ப இந்த 6 ஸ்டெப் நான் பண்ணுறேன். ரெடி? 1, 2, ஓகே, 3, 4. இப்போது இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் திரும்ப, அவ்வளோதான். இது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். ஓகே, ரெடி? 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 ஸ்டெப். சரி, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இந்த 6 ஸ்டெப்ஸ் நான் திரும்ப மெதுவாக பண்ணுறேன். இது 1, ஓகே, இது 2, 3, இது 4, 5, இது 6. ஓகே, இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்கள் இன்றைக்கி பயிற்சி எடுத்துக்கங்க. தினமும் இதை பயிற்சி பண்ணி பாருங்கள். இந்த 6 ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு மொத்தம் 25 ஸ்டெப்ஸ் இருக்குது பேசிக் ஸ்டெப்ஸில். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதை கரெக்டாக நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நிஞ்சாக்கு நல்லா கற்றுக்குங்க, பாடியை ஹெல்த்தை வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பயிற்சி பண்ணும்போது நம்முடைய கையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். நார்மலாகவே எப்போவுமே ஹெல்த்துக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ வாட்சிங். நன்றி. இது 2வது வீடியோ.